டேய் 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 ஏன்டா இப்படி பண்றீங்க? கொஞ்சம் ஓரமா பையா. ஹவு மச் ஃப்ரீ பாஸா? ஓகே. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே காணா. ஏய் பாத்தியா, எவ்வளோ பொண்ணுங்க போனாலும் நமக்கு தமிழ் பொண்ணுங்களை தான் தேட தோணுது பாத்தியா? நம்பர் கொடுத்தா அப்படியே ஜாலியா பேசலாம்ல. ஹாய் அம்மா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பேசுகிறது நான், கேட்குறது நீங்கள். பாருங்கள் பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் தான் உங்கள் எம்டிஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஆமாம் ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரி வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு ரூம்லாம் ஃப்ரெண்ட்ஸோட செம்ம என்ஜாய் பண்ணிட்டு காலையிலே மார்னிங்கே போய் சர்ச்சுக்கு போனோம். அந்த சர்ச்சுக்கு போன வீடியோ வந்து நான் உங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சர்ச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு மதியம் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வீட்டுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் போகிற ரூட்டில், அதாவது டோல்கேட்டை தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த பிளேஸை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த பிளேஸை பார்க்க தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போன வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, போய் பார்க்கலாம். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம போயிட்டு பாயிண்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து இருங்க. நம்ம 2 வண்டி அந்த அந்த காசு கொடுக்கும், ஜிபே பண்ணிடலாம். என்னடா 50 ரூபா வாங்குறானுங்க, படுபாவீங்களா? நல்லா இருப்பீங்களாடா நீங்கள், மனுஷனே கிடையாதுடா. ஜீரோ 183 யாருக்கு? 0183. ஓகே போகலாம். விசிட்டர் சென்டரா? பார்க்கிங் மட்டுமே 50 ரூபா. மொத்த இவ்வளோ பைக்குக்கு, ஒரு பைக்குக்கு 50 ரூபானா படுறா. ஏய் வாங்க போகலாம். ஆமாம் டேய், இது ஆரோ வில்லா இல்லை ஆர்டர் வில்லாடா? பைக் பார்க்கிங் 50 ரூபா, கார் பார்க்கிங் 150 ரூபா. என்னடா இதெல்லாம்? எப்போ இதிலே சம்பாதிச்சிடுவாங்க போலியே. ஒரு சுற்றுலா தலன்றது, அதாவது எளிமையாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு நாள் லீவ் கிடச்சா போகலான்றதுக்காக வரவங்க தான். ஏய் நீ என்ன மனுஷனே கிடையாது, நீ எல்லாம் தலை சீவனுங்க யாரை பார்க்க போகிறேன்னு தெரில. தலை சீவறது கால் இப்படி தான் போகணுமாண்ணா? தண்ணி எத்தனை போங்க எங்கண்ணா, போய் எங்கண்ணா ஆசி. அதுதான் அந்த கேனில் ஊற்றி எடுத்துட்டு வாங்கண்ணா. அங்கே போய் உள்ளே வாங்கிக்கோங்க, போய் காசு கொடுத்து 100 ரூபா சொல்லுவான் தண்ணி கேன். போ. ஏய் பைக் பார்க்கிங் 50 ரூபான்னு முன்னாடி சொல்ல மாட்டியா? என்ன பார்க்குற? இந்த தியேட்டரில் 20 ரூபா தான் வாங்குறானுங்க. உள்ளையா இந்த மாதிரி கலர் கலராக இருக்கு. அத்தாடி மனசுல நீ இருக்க கட்டிப்ப. அதான் வெள்ளையா இருந்தா போதும், நல்லா இது. ஓகே ஓகே, ஆன் பண்றா? ஆன் பண்ணிட்டியா இல்லையா? ஆன்ல தான் இது. எங்க வேற எனக்கு காசு கட்டணுமா? அது வேறையா? டேய் நான் போறேன் அப்படியே, காசு இல்லை. என்ன இருக்கு? என்ன கண்டென்ட்? டே அந்த உருண்டிக்கு தாண்டா இவ்வளவு பேர் போறாங்க. அதே ஆரோவிலா எது சிமெண்ட்ல ஒரு கட்டி வச்சுக்கிறானுங்க போல. தமிழ் பொண்ணுங்க வருன்னு பார்த்தா எல்லாம் ஹிந்தியும் கன்னடம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். ஏய் பாத்தியா, எவ்வளோ பொண்ணுங்க போனாலும் நமக்கு தமிழ் பொண்ணுங்களை தான் தேட தோணுது பாத்தியா?
இதுங்கெல்லாம் பார்க்க கூட முடியல. ஏய் எங்க போற? காட்டுக்குள்ள கூட்டின்னு போற? ஏய் இதுதான் கட்டினவரா இது? அந்த ஆரோவில்ல எதில் கட்டியிருப்பாங்க? ஆரோவில்ல பதில் சொல்ல முடியாது. பிரின்சஸ் நிற்கிறாங்க போ. டேய் என்னடா இது, இங்கே தமிழ் ஆளுங்களே வரமாட்டாங்களா? டேய் மயிறு, யாருக்குமே தமிழ் தெரியாதுடா. தமிழ் கிடையாது இவங்களாம். போதுமா? தமிழ் தானே? என்ன இவ்வளோ தூரம் நடந்து எவ்வளோ தூரம் தான் போகிறதையா? வண்டி கிண்டி வச்சு கூப்பிட்டு போக மாட்டாங்களா? வண்டலூர்லேயே ஷேர் ஆட்டோ வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. உள்ள வாடகை சைக்கிள் வேறு இருக்கு. இங்கே உள்ள பெரிய இது இருக்கு. என்ன சொல்ற? 3 பாஸா? ப்ளீஸ் கீப் யுவர் ஷூ அண்ட் தயவு செய்து காலை நீ வெளியே விடுவோம். அப்போ கோ யுவர் சைட். என்னால் கழட்ட முடியாது. கோ பார்த்துடும் உள்ள பார்த்துடும். காலனிகளை வெளியே. என்ன வெளியே செருப்புடுன்னு போட்டிருக்கான யாருமே ஓடல. வச்சு பாருங்க. இது பொண்ணு பையன்தான். இது ஓகே. இதுதானா டேய்? ஆரோ இல்ல ஃப்ளவரா? அதான் ஃப்ளவரா? ஏய் இப்படிதான் போகணுமா? சுத்தாதா? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா? சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி. ஐயோ இப்போது நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யாருமே இங்க இல்ல. யாருமே இல்லாத இடத்த ஓடி நிக்குது தியேட்டரு. நல்லா இருக்கே. இப்போதைக்கு நாங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்த கோயில் முட்டான் அந்த உருண்டையை தான் பார்க்க போறோம். ஆறாவில் எப்படி போனோம்? எது வாங்கணுன்ற? எவ்வளோ? ஏய் மொத்தம் எங்களை பார்த்தா எப்படா திருத்த உங்களுக்கு? பைக் பார்க்கிங்க 50 ரூபா பிடிக்கிட்டீங்க பையா. ஹவு மச்? ஃப்ரீ பாஸா? ஓகே. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே காணா. நம்பர் கொடுத்தா அப்படியே ஜாலியா பேசலாம்ல. ஹாய் ஃபேமிலிஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1/2 hour வந்து நடந்து போகணுமா. இவங்களை கூட்டினா 1/2 hour போகிறதுக்குள்ளே செத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. 1/2 hour நடக்க முடியாது. நம்ம வந்து காட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடியே காட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. 1 2 3 4 5 பேர். ஆனால் ஒருத்தன் தான் இருக்கான். இவர்தான் செக்யூரிட்டி. கரெக்டாக பண்ணுறாங்களா? வாடா பாரு வா. டேய் வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். ஏன்டா இப்படி பண்றீங்க? கொஞ்சம் ஓரமான ஒண்ணுக்கு வந்தா ஏய் ஆனா பாத்தியா அவர் என்ன மயிர் அவர் எதுக்கு எங்க கூட்டு வந்தா? நல்லா கீழே காட்டு. கீழே இப்படி காட்டு. ஏய் ஏய் சும்மா கூட்டு பார்த்தியா? நீங்க வேற ஏன் இப்படி கேவலமா இருக்க?
இங்கே நான் துண்டு போட்ட சீட்டு பிடிக்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன், 22 வயசுல கல்யாணம் ஆகுது, 8 வயசுல உனக்கு குழந்தை இருக்கணும். அதை கூட்டு நீ வந்திருப்பேன், என் கூடலாம் வந்திருக்க மாட்டேன். என்னமே ஓ முன்னால சுத்துது கண்ணால, கண்ணமே ஓ முன்னால வருது கண்ணால, ஏதோ நானும் வளர. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.